நீங்கள் ஆஃபீஸுக்கு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கிறீங்க. அப்போ சத்துன்னு உங்கள் மூஞ்சில் வந்து ஒன்று வெளுது. அதை எடுத்து பார்த்தா நியூ பார்ன் பேபியோட பேம்பர்ஸ். உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது இந்த ஆல்ஃபாவை பார்க்குறப்ப. அப்படி என்ன தான் நடந்ததுன்னு நீங்கள் என்ன கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். சம்பவத்தை மூணாக பிரிச்சுருவோம். ஒன்று கதை, இன்னொன்று கிளாமர், இன்னொன்று ஆக்ஷன், கடைசியாக நன்றி வணக்கம். ஸோ கதைன்னு பார்த்தோம்னா 99 கார்கள் வாரில் நிறையா உயிரிழப்பு நடக்குது இந்திய இராணுவத்தில். தலைமை அதிகாரியான அனில் கபூர் இறந்த உடல்கள் முன்னாடி நின்று அழுகாத குறையாக பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு உள்ளே வந்து, குருஜி அழுவாதீங்க, நான் ஒரு மருந்து வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் காட்டுறாப்புல. அந்த மீட்டிங்கில் சயின்டிஸ்ட் இல்லாமல் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு 5 பேர் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு மருந்தை உடலுக்குள் செலுத்தினதுக்கு அப்புறமா அது எப்படியெல்லாம் வந்து வலிமை பெறும், எவ்வளோ குயிக்காக ஹியூமனோட மூளை வேலை செய்யும், ஆக்ஷன்லாம் பரபரப்பாக இறங்கும் அப்படிங்கிறத ஒரு டிஸ்பிளே ஒன்று காட்டுறாப்புல. நல்லா இருக்கே அப்படின்னு அந்த 5 பேரும் அதெல்லாம் சைன் பண்ணுறாங்க. அனில் கபூர் திருமணமாகி குழந்தை பிறக்காத சூழலில் இருக்கிறப்ப எனக்கு நெஞ்சு வலி மாமா அப்படின்னு அனில் கபூர் ஒய்ஃபு சொல்ல வரேன் அப்படின்னு அந்த ஆல்ஃபா மருந்தை எடுத்துகிட்டு வந்து வாயில் உடச்ச ஊற்ற 6 மாதத்தில் கன்சீவ் ஆயிராப்புல, 3 மாதத்தில் கன்சீவ் ஆயிராப்புல, குழந்தையும் பிறக்குது. அந்த சம்பவம் ஒன்று நம்மளை கலங்கடிச்சிருது. போஸ்ட்மார்ட்டம் ரூம்குள்ளார அனில் கபூரும் பாபி தியோலும் அழுகாத குறையாக நின்றுக்கிட்டு கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு பார்த்தா டேபிள் மேலே ஒரு 7-8 பிணங்கள் கிடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அனில் கபூர் கேட்டால், ஆவிதியால ஆல்ஃபா. இப்போ வேக வேகமாக ஆஸ்பத்திரிக்குள்ளார ஓடுறாப்புல அனில் கபூர். ஏண்டா பஞ்சாயத்துன்னு பார்த்தா இந்த சொட்டு மருந்தா ஒய்ஃபுக்கு கொடுத்து இப்போ டெலிவரி டைமில் என்னாச்சுன்னு எட்டி பார்த்தா மனைவி மருகையா குழந்தை பிறந்துருச்சு. இப்போ பாபிதியாவில் நோட் பண்ணிட்டாப்புல, யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு மருந்து எடுத்து உன் ஒய்ஃப் வாயில் ஊற்றிட்டியா அப்படின்ட்டு உள்ளே போய் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுறாப்புல. அந்த குழந்தையோட நிலைமை என்னாச்சு அப்படின்னா, எலிக்குண்டு மாதிரி போட்டு ராஜஸ்தானில் ஒரு பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தைய வளர்த்துறாப்புல. அதுவும் முட்டி போட்டு நடப்பழகி நடந்து பெரிய புள்ள ஆகிற வரைக்கும் அந்த கூண்டுக்குள்ளாரையே இருக்காப்புல. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க கதைக்குள்ளார. அந்த கையெழுத்து போட்டாங்க இல்லையா அந்த 5 பேர், அவங்க 1 by 1 செத்து போகிறாங்க. இந்த துரந்தர் படத்தில் ஃபோட்டோ மெசேஜில் வரும் இல்லையா, அந்த மாதிரி. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு போகிற அனில் கபூருக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. அடுத்தது நீங்கள் தான் சாக போகிறீங்க ஆலியா பட் கையால் அப்படின்னு ட்விஸ்ட்டை வெளிப்படுத்துகிறாரு பாபி தியோல். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத சுவாரஸ்யம் இல்லாத, சுறுசுறுப்பு இல்லாத, கிளாமர் காட்சிகளோடு நிறைந்த இந்த திரைப்படம். சரி, இதை இங்கேயே விட்டுட்டு நாம் கிளாமர் ரோலுக்கு போவோம். மக்கள் எதிர்பார்த்தது இதுதான் இந்த படத்தில். இந்த ஸ்பை மூவி அப்படின்ட்டு இவங்க எடுக்கிற எல்லா ஸ்பை மூவிலையும் ஒரு பிகினி ஷாட்டை வச்சுருந்துருவாங்க. பதான் படத்தில் தீபிகா படுகோன் ஒரு ஆரஞ்சு கலர் பிகினியில் வருவாங்க. தேட்டர் அல்லோலப்பட்டது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு பிகினி ட்ரெஸ்ஸு, அது ஒரு கிளாமரா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருந்தது. வார் 2ல் கியாரா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பிகினியில் வருவாங்க. இது என்ன இப்படி இருக்கே, இது சிஜி தானே அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு டவுட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்துலையோ 2 பேரும் பிகினியில் இறக்கியிருக்காங்க, ஆலியா பட்டையும் சர்வரையும். இதில் போட்டியே ஆலியா பட்டுக்கும் சர்வரிக்கும் தான். யாருக்கு இதில் கிளாமராக இருக்காங்க பார்த்துருவோம் அப்படின்னு. அதுலேயும் சர்வரெல்லாம் வந்து ஒரு படி கீழே இறங்கி இந்த சோப்பு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. பச்சை கலரில் ஒரு சோப்பு இருக்கும், பிராண்ட் நேம் வேணாங்கிறதுனால சொல்கிறேன். அருவியில் நின்று குதிக்கிறதும் தண்ணி கடியில் போகிறதும் அப்படின்னு இந்த ஆடு வராதா அப்படின்னு ஏங்கின இளைஞர்கள் நிறைய பேர் அந்த காலத்தில். அதையும் தான் உப்பையும் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த படத்தில். ஆலியா பட்டும் சர்வரியும் தண்ணிக்குள்ளார நீந்தி விளையாடுறதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. படத்தில் வேற ஒன்றும் தான் இல்லை, இதாவது இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஆனால் குறிப்பு, இவங்க ஆக்ஷன் காட்சியால் இருந்தாலும் அங்கே நாங்கள் கிளாமர் காட்டுவோம். சென்டிமெண்ட்டாக பேசினாலும் சரி நாங்கள் கிளாமர் காட்டுவோம். ஓப்பனிங்கை வச்சாலும் சரி நாங்கள் கிளாமர் காட்டுவோம் அப்படின்னு கிளாமரை திகட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. கிளாமர்னால் அது கிளாமராக இருக்கணும். பாக்கியராஜ் சார் படத்தில் வர மாதிரி இலைமறை காய்மறையாக இருந்தால் தான் அது கிளாமர். நான் அப்படியே எல்லாத்தையும் காட்டுவேன் அப்படின்னா அது கிளாமர் கிடையாது. இந்த ஸ்பை சீரியஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த 3 படத்துலேயும் வந்த பிகினி காஸ்டியூம் எது நல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். கம் டு த பாயிண்ட், டு த ஆக்ஷன். இதில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பழசு தான் இருந்தாலும் இந்த படத்தை ஒப்பே தூமே அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க ரித்திக் ரோஷனுக்கு. கபீர் வந்துட்டார் அப்படின்ட்டு அவர் முகத்தை பார்த்த உடனே தெரிச்சு ஓடுறாங்க. தேட்டரில் அந்த இடத்துல கொஞ்சம் கிளாப் பண்ணுறாங்க. ஏய் அப்படின்னு 2-3 ரசிகர்கள் கத்துறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இது ஸ்பை மூவி இல்லையா, அந்த பார்க்கில் இருந்த ஆட்களை ஒவ்வொருத்தராக உள்ளுக்குள்ளார இறக்குறது இவங்களுக்கு வாடிக்கை. பதானில் எப்படி சல்மான் கான் வந்தாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் சார் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை காட்சிக்கு உள்ளுக்குள்ளார இறக்கியிருக்காங்க. மற்றபடி ஆலியா பட்டோட ஓப்பனிங் ஃபைட் சீனு, தென் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் போடக்கூடிய ஃபைட் சீனு, கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஓப்பனிங்கில் நான் சொன்னேன் மூஞ்சில் வந்து சத்துன்னு விழுந்தது ஒரு ட்விஸ்ட்டு இருக்கக்கூடிய
எண்டு, இதெல்லாம் தான் இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கான முக்கிய காரணங்களே. ஆனால் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஆக்ஷனை ஒரு அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆலியா பட்டோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது மெனக்கடல் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்காங்க. நடிப்பு வரலினாலும் பரவாயில்ல, ஆக்ஷனாவது பண்ணுவோமே அப்படிங்கிறதுல மெனக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹாலிவுட் படங்களில் பார்த்துருந்துருப்போம். ரெசிடென்சியல் ஈவிலில் வரக்கூடிய ஹேர் ஸ்டைலு அண்ட் ஃபியூரி மேக்ஸில் வரக்கூடிய அந்த பைக்கை பிடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய லேடியோட ஸ்டைலு, கன் ஸ்டைலு, ஆஞ்சலினா ஜூலியோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், 2 கையை நீட்டி பிடிச்சிட்டு துப்பாக்கியில் டம்முன்னு முட்டி போட்டு நின்றுட்டு நடந்துட்டு ஓடிட்டு சுடுவாங்க இல்லையா, அது எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. புதுசாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஆல்ஃபா 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 அப்படின்ட்டு ரோபோக்கு கீ கொடுத்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் வர்றவங்க போகிறவங்க முதற்கொண்டு இந்த ஆல்ஃபா பேரை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், இன்ட்ரோவில் கேண்டீனில் போய் பப்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஆல்ஃபா அப்படிங்கிறாங்க. குறிப்பு, இந்த படத்தில் எத்தனை முறை ஆல்ஃபா வருகிறது என்று நீங்கள் பொழப்பில்லாமல் நோட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 60லிருந்து ஒரு 70-75 வரைக்கும் வரும். எனக்கு வேலை இல்லைன்னு அதை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். இதை ஒரு கான்ட்ராஸ்டாக போட்டிருந்தா கூட படம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சரி, கம் டு த பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த படத்தில் நம்ம அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்பை சீரியஸில் பதான் வர்சஸ் டைகர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அது என்ன ஸ்டேட்டஸுங்கிறது தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்கு பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.